வேலூர் மாநகர சத்துவாச்சாரி தெற்கு மற்றும் வடக்கு பகுதி கழகம் சார்பில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழாவும் தேமுதிக கொடியறிமுகப்படுத்தி 25 ஆண்டு காலம் நிறைவு பெற்றதை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகர் சத்துவாச்சாரி தெற்கு மற்றும் வடக்கு பகுதி கழகத்தின் சார்பில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களின் நல்லாசியுடன் கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிறந்தநாள் விழா மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்தி 25 ஆண்டு கால நிறைவு விழாவையொட்டி கழகத்தின் கொள்கை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த விழா சத்துவாச்சாரி தெற்கு பகுதி செயலாளர் ரஜினி மற்றும் சத்துவாச்சாரி வடக்கு பகுதி செயலாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு முன்னிலை மாவட்ட நெசவாளர் அணி செயலாளர் தேவராஜ், மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் ரவிக்குமார், மாவட்ட துணை செயலாளர் ஞானவேல், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தயாளன். இந்த பொதுக்கூட்ட விழாவுக்கு வேலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன், சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில மகளிர் அணி துணை செயலாளர் சுபமங்கலம் டெல்லிபாபு மற்றும் மாநில பொறியாளர் அணி செயலாளர் ஸ்ரீதர், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் சண்முகம், மாவட்ட அவைத்தலைவர் ஜெகதீசன், மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார், மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன், சுபேர், ஜமுனாரா அணி, இறுதியாக நன்றி உரையாற்றிய பொதுக்குழு உறுப்பினர் கேப்டன் முரளி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தோன்றிய விளக்கத்தையும் கேப்டன் அவர்கள் மக்களுக்காக செய்த அனைத்து பணிகளையும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைத்தனர். பொதுக்கூட்டம் இறுதியில் 500க்கும் மேற்பட்டோருக்கு புடவை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்துக்கு ஏராளமான பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், தொண்டர் அணி நிர்வாகிகள், கேப்டன் மற்றும் நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒரு ரெண்டு சின்ன வார்த்தைகளை சொல்லிட முடியாது. அதுக்கு இன்னும் நிறைய நேரங்கள் தேவைப்படும். அவர் கேப்டன் எப்படி வழியை பின்பற்றினாங்களோ அதே வழியை பின்பற்றி எங்கள் அண்ணியார் அவர்களும் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எடுத்து சொல்லி இன்னைக்கு எல்லாம் எங்களுக்கு அறிவுரை கொடுத்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் வர மக்களில் மகளிருங்க தான் அதிகமாக தலைமைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்டனை பார்க்க ஒவ்வொரு மகளிரும் கூப்பிட்டு அவ்வளோ ஒரு தாய் அன்போடு அனுசரித்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த குறைய எவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றோன்னு சொல்லிட்டு மனுக்களை வாங்கிக்கின்னு அதுக்கு வேண்டிய பதிலும் அளிச்சுன்னு தான் இருக்காங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்க சொல்ல எங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். இப்போ இவர் சொன்னார், சிவனா இருந்தார் அன்னைக்கு கேப்டன், இப்போ சக்தியா 2026 காட்டுவாங்க எங்கள் அண்ணியார் அப்படின்னாங்க. அர்த்தநாதீஸ்வரராக இருந்தாங்கன்னு தான் நான் சொல்வேன். இன்னைக்கு அதில் சிவன் இல்லைன்ற அந்த கவலையே இல்லாமல் சக்தியாக இருந்து எங்களை வழி நடத்துவாங்க. 2026 இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பெண்கள் அதாவது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண் தலைவின்றதுல திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறோம். போனீங்க நீங்க எங்க போனீங்க ஐயா ஐயா கேப்டன் ஐயா எங்க போனீங்க நீங்க எங்க போனீங்க வாழாமல் சென்றது ஏன் வாழ போன பூமியில மண்ணுக்குள்ள போனது ஏன் மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா ஏழ நெஞ்சிக்குள்ளதான் மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா ஏழ நெஞ்சிக்குள்ளதான் ஐயா ஐயா கேப்டன் ஐயா எங்க போனீங்க நீங்க எங்க போனீங்க
சிறப்பா இருக்கும் எங்க ஐயா தங்கரத தேரு. மண்ணுக்குள்ள நீங்க மறைஞ்சாலும் மவுசு போகாது, கேப்டன் புகழும் சாகாது.